சிவா திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதிபதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் லத்தேரின்ற ஊரில் இருக்கிற மலை மேலே இருக்க காலபைரவர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா குடியாத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் லத்தேரி வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா பரதாமிக்கு ரோட்டில் ஒரு 3.5 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குங்க. காட்பாடியிலேருந்து வரவங்க லத்தேரி வந்துட்டு ரைட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்ரு. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும், 10-12 கிலோமீட்டர் தான். வேலூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருங்க, அவ்வளோதாங்க. இந்த பைரவர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட பைரவர். இங்கே பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்து தியானம் பண்ண அந்த குகையும் ஒன்று இருக்குங்க, சமணர் குகை மாதிரி. இது எந்த நூற்றாண்டுன்றது யாருனாலும் ஜட்ஜ் பண்ண முடியல. இதுக்கான ஹிஸ்ட்ரி ஒன்று யாருக்குமே கரெக்டாக தெரியலிங்க. பட்டு பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த கோயில் இப்போ தான் வந்து ஜனங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நல்லா விசேஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் கிருத்திகைக்கு முருகருக்கும் நல்லா விசேஷமாக பண்ணுறாங்க. சண்டேயில் ஈவினிங்கில் ராகு கால பூஜை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜனங்கள் எல்லாருமே வர ஆரம்பித்தா அந்த கோயில் நல்லபடியாக ஃபேமஸ் ஆகிடும். அதே மாதிரி கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கு மேலே இருக்குங்க. இங்கே படிக்கட்டு எல்லாமே இந்த மாதிரி கல் இருக்குது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்லா நடந்து போகலாம். கொஞ்சம் வயசானவங்க நம்மளால் மூச்சு வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக நடந்து போகலாம். நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் போனோம். அப்போவே நல்ல வெயிலுங்க. இந்த சண்டே தான் கிளம்பியிருந்தோம். நம்ம போனோம்னா நம்ம கூட பைரவர் ஒருத்தர் யாரும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கூட ஒருத்தர் வராரு. பைரவர் நம்மளை கூடவே கூப்பிட்டு போயிட்டு மேலே வரைக்கும் இருந்துட்டு தான் வராருங்க. நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியாக நடக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. மேலேயும் இன்னும் கட்டுமான பணிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த கட்டுமான பணிக்கு தேவையான இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கீழே பேக்கில் மணல், செங்கல், சிமெண்ட்டெல்லாம் வந்து பேக்கில் போட்டு வச்சிடுறாங்க. அடியார்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேக்கோ 2 பேக்கோ கம்மியான அளவு தான் போட்டு வைக்கிறாங்கனால தூக்கிட்டு போகிற அளவு தான் போட்டு வைக்கிறாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சோம்னா அது நமக்கு ஒரு துண்டாக இருக்கும். மேலே அவங்களுக்கு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேய்பிறை அஷ்டமி அப்போது மதியம் 12 மணிலேருந்து அந்த 12-12:30 வந்து ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் தேவையான அந்த விறகு கட்டைங்கள்லாம் கீழேவும் போட்டு வச்சிடறாங்க. முடிஞ்ச அடியார்கள்லாம் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்களா, பைரவர் நம்ம கூடவே வரார். சிங்கக்குட்டி இவ்வளோ அழகாக வரார் பாருங்கள். யாரையுமே எதுவுமே தொந்தரவு பண்ணுறதில்ல. நம்ம கூட அழகாக வரும், கூடவே வரும் மேலே வரைக்கும் வழிகாட்டிட்டு. நம்ம பர்வதமலையிலையும் பார்த்துருப்பீங்க, நைட்டில் அடியார்கள்லாம் போகும்போது வழி தெரியலனா கூட கண்டிப்பாக பைரவர் வருவாருங்க, வந்து நம்ம மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போவார். அதனால் நீங்கள் பயப்படாமல் வரலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து 9 to 10 மார்னிங் வராருங்க. அது சண்டேயில் தான் வருவார்னு நினைக்கிறேன். தேய்பிறை அஷ்டமி இந்த கிருத்திகை நாள், இந்த நாள் தான் வராங்க. மற்ற நாள் நம்ம பகலில் போயிட்டு ஏறிட்டு வந்துடலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock க்ளோஸ். பைரவர் நம்ம கூட வராரு. நானும் என்னுடைய நண்பர்கள் 4 பேர் போனோம். 2 பேர் நல்லா ஈஸியாக மேலே ஏறிட்டாங்க. நமக்கு நிறைய மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். பட் பரவாயில்ல. இந்த இடம் தான் ஓரளவுக்கு முக்கால்வாசியான தொலைவுங்க. அங்கேருந்து வந்ததில் பைரவர் பாருங்கள் பின்னாடியே வராரு. இப்போ இங்கேருந்து மேலே போகிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிகமாகவே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. பாருங்கள், இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இது ஏறிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து நார்மல் ட்ரெயின் இது மாதிரி தான் வரும். இப்போ தேய்பிறை அஷ்டமிலாம் பார்த்திங்கன்னா ஜனங்க அன்னதானம் பண்ணுறதுக்காக சில அடியார்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சமையல் செஞ்சு எல்லாருக்குமே அன்னதானம் தராங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சது வந்து தரலாம். அவங்க சமைக்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்களால் எதுவும் தர முடியலைன்னா கூட சமையல் செய்யறதுக்காச்சும் கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம நண்பர் கடைசியாக வராரு, அவரால் ஏற முடியல. கூட நம்ம பைரவரும் வந்துட்டார் மேலேயே. இதுதாங்க கடைசி. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோயில் தாங்க. கோயில் சின்னதாக தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பைரவர் நல்லா சூப்பராக இருப்பாங்க நேரில் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து
2 பைரவர் இருந்ததா சொல்கிறாங்க. ஒரு பைரவர் யாரோ வந்து உடைச்சிட்டதாகவும், இப்போ 2வது பைரவர் தான் அங்கே வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு புத்து இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. 2 கீழேருந்து பைப் போட்டு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த 2 டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் நமக்கு. இந்த இடம் தான் வந்து சமையல் செய்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அன்னம்பளிப்பு கம்பல்சரி தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி போடுறாங்க. முருகர் கிருத்திகை அன்றைக்கும் விசேஷமாக இருக்குது. இங்கே வந்து அடியார்கள் இங்கேயே நமக்கு சமைச்சு தராங்க. உங்களால் முடிஞ்சது நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். கோயிலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாவே போதுங்க, கோயில் டெவலப் ஆகிடும். பைரவர் பார்த்தீங்களா, வந்துட்டே இருக்கிற பாட்டு சிங்கம். பைரவா, நண்பர் வராரு, அவரால் முடியல. அடுத்து நமக்கு முன்னாடி 2 நண்பர்கள் போயிட்டாங்க. அவங்க வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளது உழவாரப்பணி குரூப்பு. சரி, வந்த உடனே அவங்க இருக்கிற கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற தொடப்பத்தை ஃபுல்லாக பெருக்கிட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. காலைல 7:30 மணிக்கு வெயிலும் ஒரு பக்கம் அதிகமாக அடிச்சிட்ருக்கு, மூட்டமாகவும் வானமூட்டமாகவும் இருக்குங்க. இதுதான் அந்த ஹோமம் பண்ணுற இடம். ஹோமம் பண்ணுறாங்க. அப்படியே இந்த டவுனில் இறங்கி எங்கள் கோயில் இங்கே டவுனில் இறங்கி போனால் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க. மலையிலே குடைஞ்ச மாதிரியும் இருக்குது, கீழே சிலையும் சின்னதாக வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர், ஜெய் ஆஞ்சநேயா. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, பைரவர் வந்துட்டார் நம்ம கூட. அவ்வளோ அவர் டயர்டாகிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் அவரும் படுத்துருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் முருகர் சிலையும் சூப்பராக இருக்கும். தமிழின கடவுள் முருகா சூப்பராக இருப்பார். இதுதான் எங்கள் கோயில் வியூவே. சின்ன கோயில் தான், பட் சக்தி வாய்ந்த கோயில். எல்லோரும் கம்பல்சரி வாங்க. அட்லீஸ்ட் தேய்பிறை அஷ்டமிக்கு மதியத்தில் வாங்க. ஒரு 12-1 மணிக்கு வந்தீங்கன்னா ஹோமத்தையும் பார்க்கலாம். அங்கே ஹோமகுண்டத்தில் தர அந்த மையும் நமக்கு தருவாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேண்டுதல்லாம் பழிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து எதிர்கலே வந்து 2 கண்ணு மாதிரி தீர்த்த குளம் மாதிரி இருக்குங்க. அது பார்த்தா பைரவர் கண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணு வந்து அதில் தண்ணி இருக்கிறத எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விளைச்சல் நிலத்தில் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா விளையுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நம்பிக்கை. விவசாயிங்களாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த கண்ணில் இருக்கிற தண்ணியை தான் எடுத்து, இங்கே 2 இருக்குது பாருங்கள், இது பைரவர் கண்ணுன்னு சொல்கிறாங்க 2த்தையுமே. இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நிலத்தில் தெளிக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து அது ஒரு ஐதீகம் இருந்திருக்குங்க. வெயில் பார்த்திங்களா, காலையிலே 7:30-8 மணிக்கே சுடுது. பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடி நண்பர் ஆரம்பிச்சிட்டார். தண்ணி கொஞ்சம் இப்போது சுத்தமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. நிறைய தவளை இருக்குது. பார்த்துங்க, பைரவர் இவர் தாங்க பைரவருங்க. சாமி நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பார். அதுவும் பூஜை செமையாக பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பஞ்சபாண்டவர் குகை, நம்ம கோயிலில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைட் டவுனில் இறங்கணும்னா பஞ்சபாண்டவர் குகை தங்கியிருந்த குகையை போகிறதுக்கான வழி இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக நம்ம வந்து அப்படியே இறங்கி போகலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நடந்து போக முடியும். ஒரு சில இடத்துல தான் வந்து ரொம்ப டவுன் ஸ்லோப் அப்படியே இருக்கும். கொஞ்சம் பார்த்து பிடிச்சிட்டு கூட நம்ம இறங்கிக்கலாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மலை மேலே மகாதேவ மலை கோயிலும் தெரியும். இந்த இடம் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், பட் போயிடலாம், ஒருத்தர போயிடலாம். இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக் தாங்க.
பட் என்னென்னா மலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது டவுன் ஸ்லோப்பாக தான் இறங்கும். அப்படியே ஸ்லோப்பு தான் அது. செவலை தாவுடா தாவு. நண்பனால் முடியல. வடிவேல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டான் கூட. பரவாயில்ல, அப்படியே போயிட்டு வாங்க. ஸ்லாப் கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதான் அதிகமான கொஞ்சம் பார்த்து இறங்கணும் இந்த இடத்துல. இந்த அம்புக்குறி போட்ட வழியிலவே நம்ம போயிட்டோம்னா ஓரளவு கரெக்டாக ரூட் போயிடுங்க. ரைட் சைடுங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் அந்த இடத்துல டவுனு. அப்படியே மெதுவாக பிடிச்சிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே இறங்கிக்கலாம். நமக்கு முன்னாடி 2 நண்பர்கள் போயிட்டாங்க. அவங்க வேண்ட போய் உக்காந்துட்ருக்கான். சூரியன் பாருங்கள். பார்த்து இறங்குப்பா. ஒரு ஸ்லோப்பா. ஆனால் பார்த்து 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 ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. இந்த இடம் தான். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த இடம் சின்ன சந்து தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே அந்த பாறைக்கு அப்படியே லெஃப்டில் 2 பாறைக்கு சென்டராக ஒரு வழி போகும். சின்ன வழி தான். அவ்வளோதாங்க. இந்த இடம் அப்படியே சருகும். கீழே ஃபுல்லாக டவுனு. இந்த 2 பாறைக்கு உள்ள சந்தில் தான் நம்ம வந்தோம். ஐயா போஸ் தராரு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த பாறையை குடைஞ்சதான் இது உள்ளே தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டு தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லெஃப்ட்டு 2 கண்ணு மாதிரி இருக்கும். நம்ம 2 நண்பர்கள் முன்னாடி போனோம். வர பட்டு ஏற்றிட்டாங்க. ஓம் நம சிவாயா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இதுதாங்க பஞ்ச பாண்டவர் கோவில். இந்த கோவிலில் லெஃப்ட் சைடில் உள்ள மெடிடேஷன் பண்ணதுக்காக அந்த ரைட் சைடில் வந்து ஜோனா மாதிரி தண்ணி இருந்திருக்கு. இப்போ தண்ணி வற்றிட்டுருக்கு அந்த இடத்துல. கீழே ஃபுல்லாக டவுனு. சிவ சிவா, ஓம் நம சிவாய, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்கே தண்ணி இருந்திருக்கும் போல் சொன்னையில். இப்போ தண்ணி காணும், வற்றிட்டுருக்கு. பஞ்ச பாண்டவர் கோவை. நம்ம டெல்லி பக்காவாக கண்டுகிறார். நம சிவாயா. இந்த இடத்துல வந்து நம்ம குனிஞ்சிட்டு தான் உள்ளே போகணும். டெய்லியுமே வந்து யாரும் வந்து அந்த இடத்துல உள்ள விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. அடியில் நம்ம அப்படியே போக முடியாது. கீழே குனிஞ்சிட்டு தான் போகணும். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா படுக்க மாதிரி வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு கோவை.
சூப்பர்ல. நல்லா காமாக இருக்கும் இடம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான், மேலே கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம வேறு கூட வந்து ஒரு டயர்டில் பார்த்துட்டார் தலைவர். எல்லாருமே ஓர டயர்டாயிட்டானுங்க. காலையில் சாப்பிடவே இல்லை நண்பர்கள். ஒருத்தர் இன்னும் உழவரை பண்ணி முடிக்கவே இல்லை. வந்தது செஞ்சதேன். ஐயர் வந்துட்டார், பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. தேய்பிரை அஷ்டமி பூஜை, இந்த ஓமம் அதெல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், தேய்பிரை அஷ்டமியில், அதாவது பௌர்ணமி கழிச்சு 8வது நாள் வர தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் கோயிலில் சிறப்பாக பூஜை, யாக பூஜை எல்லாம் நடக்கும் ஐயா. அதில் வந்து கலந்துக்கினா குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், கடன் பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய காலபைரவர் தேய்பிரை அஷ்டமியில் நடக்குது ஐயா. ரொம்ப விசேஷமாக நிறைய வெளியூர் மக்களெல்லாம் நிறைய வந்து இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக அன்னதானம் நடைபெறும். எந்த ஒரு குறையும் இல்லை. இங்கெல்லாம் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது ஐயா. கிளியராக நடக்கும். எல்லா மக்களும் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி எல்லாம் இது பண்ணி செஞ்சுக்கலாம். இங்கே குகையும் இருக்குது, பஞ்சபாண்டவர்கள் குகையும் இருக்குது. அதையும் வந்து எல்லாம் பார்த்து இது பண்ணலாம் ஐயா. இந்த 2 கண் ஐயா, முன்னாடி 2 குளங்கள் இருக்குது ஐயா. அந்த குளத்தில் வந்து அந்த காலத்துலேருந்து பயிர்களுக்கெல்லாம் அதுலேருந்து தண்ணி எடுத்து போயிட்டு தெளித்து தான் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இப்போ தான் மருந்து இருந்து நடிக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பானது ஐயா. அந்த தண்ணி, இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி. சரிங்க, நன்றிங்க ஐயா. அவ்வளோதாங்க, நம்ம பயணம் முடிஞ்சது. அடுத்தது பக்கத்தில் தர்மராஜா கோயில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை பார்ப்போங்க.